34 தான் உள்ளது. உன் லைஃப் என்னன்றத நீ தீர்மானிக்க போறது ஜஸ்ட் 34 டேஸ்ல உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு என்ன போற அப்படின்றதே தீர்மானமாகக்கூடிய அந்த 34 நாட்கள், இறுதி 34 நாட்கள் சொல்லுவாங்கல்ல. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஏதோ ஒரு தவறு செய்து ஏதோ ஒரு குற்றம் செய்து ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு தண்டனைக்காக அவன் அந்த இறுதி நேரத்துல அந்த தூக்கு தண்டனை அவனுடைய கழுத்துல மாற்றக்கூடிய அந்த இறுதி நேரத்துல அவனுக்கு எவ்வளவு படபடப்பா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 34 டேஸ்ல 12th நிக்கிற இந்த 12th லாஸ்ட் 34 நாட்ல இன்னுமே நாங்க சரியா படிக்கவே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பயத்தோட அந்த பதப்படத்தோட இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் அந்த 600 அவுட் ஆஃப் 600க்கான அந்த ஸ்டடி பிளான் பத்தி உங்களால டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். இந்த 34 நாள்ல 600 அவுட் ஆஃப் 600 படிச்சு 600 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் தொடர்ந்து உங்களோட அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட அப்டேட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக நாங்க நிறைய வீடியோஸ் மேக் பண்றோம். நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய உதவியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப பாத்துட்டு இருக்கும்போதே வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு இருங்க. உங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். லாஸ்ட் 34 டேஸ், 34 நாள் தான் இருக்கு. இந்த 34 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. அப்பா 34 நாள் வந்துருச்சா அப்படின்ற ஒரு பயத்தோட நிறைய பேர் இருக்கதான் செய்யறேன். இன்னுமே நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை சார், நான் என்னதான் பண்றது, கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு, இப்ப நான் எப்படியாவது படிச்சு 600 அவுட் ஆஃப் 600 படிச்சு 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. இப்ப படிச்சாலும் 600 அவுட் ஆஃப் 600ன்றது உங்க கைக்குள்ள இருக்க ஈஸியான மார்க் தான். கண்டிப்பா உங்களால அந்த மார்க்கை ரீச் பண்ண முடியும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த 5 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. முக்கியமான 5 அந்த டிப்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 12th பொறுத்த வரைக்கும் நம்ம 2 குரூப்பா நம்ம பிரிக்கிறோம். 12th ஒன்னு சயின்ஸ் குரூப், இன்னொன்னு ஆர்ட்ஸ் குரூப். ஓகேவா? ஒன்னு சயின்ஸ் குரூப், இன்னொன்னு ஆர்ட்ஸ் குரூப். 2 குரூப்பா நம்ம 12th பிரிக்கிறோம். இந்த சயின்ஸ் குரூப்லயும் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் குரூப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சயின்ஸ் குரூப்லயும் உங்களுக்கு பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கு, அப்புறம் பயாலஜி வித் மேக்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய குரூப், நர்சிங் குரூப்லாம் சயின்ஸ் குரூப் நிறைய இருக்கு. ஓகேவா? அதே ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் மேக்ஸ் வித் அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கு, ஹிஸ்டரி வித் அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கு, ஜியோகிராஃபி வித் அக்கௌண்ட்ஸ் குரூப் இருக்கு, இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா 12th ஒரு 18 வகையான குரூப்ஸ் இருக்குதா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப் இருக்கு, இன்னும் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் இருக்கு. எல்லா குரூப்புக்குமான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. 600 ஆகும். இந்த 34 நாள்ல படிச்சா எடுக்க முடியுமானா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா ஒரு டீச்சரா கண்டிப்பா முடியும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த 34 நாள்ல நீங்க எப்படி படிக்கணும்? ஒரு நாள் சராசரியா 24 மணி நேரங்கள், இந்த 24 ஹவர்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னா முக்கியமானது. இப்ப நீங்க வீடியோவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போன்ல தான் பாத்துட்டீங்க. இந்த போனை தூக்கி ஓரமா போடணும், இதுதான் முக்கியமான பிரச்சனையே. ஓகேவா? இந்த 24 ஹவர்ஸ் பர் டேக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 24 மணி நேரத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் சொன்ன அந்த 5 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிப் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 34 நாள்ல இருக்கிற ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாட்கள்ல கூட அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப 24 மணி நேரம் சராசரியா நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிதான் ஆகும். அந்த 8 ஹவர்ஸ் தூங்கினது போக மீதி எவ்வளவு நேரம் இருக்கு? 16 மணி நேரங்கள். இந்த 16 மணி நேரம் எப்படி பண்ண முடியாது? நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு. என்ன டவுட் தெரியுமா? சார் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்கூல்ல வச்சுட்டே இருக்காங்க, ரிவிஷன் 1 முடிஞ்சு போச்சு, இப்ப ரிவிஷன் 2, 3 வைக்கிறாங்க. ரிவிஷன் இம்பார்ட்டன், பப்ளிக் இம்பார்ட்டன்? என்ன கேட்டா பப்ளிக் தான் இம்பார்ட்டன். ரிவிஷன் மார்க் எதுவுமே உங்களுக்கு உதவ போறதே கிடையாது. ரிவிஷன் ஒரு மாடல் மாதிரி தான். பட் ஆனா நீங்க ரிவிஷனுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட என்ன கேட்ட என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நீங்க இக்னோர் பண்ணிருங்க, அதை பெருசா கண்டுக்காதீங்க, அதை அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணாம இருந்தாலும் வேஸ்ட்.
அட்டன் பண்ணுங்க. பட் இருந்தா இதுக்கப்புறம் இந்த 34 டேஸ்ல நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது பப்ளிக் எக்ஸாம் தான். இந்த 34 நாள்ல உங்களுடைய 6 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், லாங்குவேஜ் விட்டுட்டு மீதி 4 சப்ஜெக்ட் சயின்ஸ் குரூப், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, இங்க ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எந்த சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றத முதல்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களோட ஆஃபர்லி மார்க்ஸ் வச்சு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் மார்க்ஸ் வச்சு பாருங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நான் சொன்ன அந்த ஒரு நாள் 16 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்க போறீங்க பாருங்க. இந்த சராசரியா 16 மணி நேரம் இருக்குல்ல, நம்ம கிட்ட வந்து 8 மணி நேரம் தூக்கம் போக, இதுல 1 hour வந்து ஒரு 2 hours நீங்க சாப்பிட அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா மீதி 14 மணி நேரம் இருக்கும். இந்த 14 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க சராசரியா 3 மணி நேரம் படிச்சா கூட ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கு மேலேயே படிச்சிட முடியும். அப்ப டெய்லியுமே 4 சப்ஜெக்டுக்கான மேஜரை நீங்க கண்டிப்பா 3 hours படிச்சீங்கன்னா 12 hours படிக்கிறீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 2 hours இருக்கு. அந்த 2 hoursல 1 hour இங்கிலீஷும் இன்னொரு hour லாங்குவேஜும் நீங்க படிச்சீங்கன்னா 6 சப்ஜெக்டும் டெய்லி உங்களால டைட்டா படிச்சுட்டு வந்துட்டே இருக்க முடியும். நிறைய பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா, பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட் அதிகமா படிச்சுட்டு ஒரு சில சப்ஜெக்ட் விட்டுட்டு கடைசி நாள்ல படிக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உனக்கு உன்னுடைய தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ஸும் சேர்ந்துதான் 600 டோட்டல் வரப்போகுது. நிறைய பசங்க பண்றதுக்கு அப்புறம் மேஜர் ஃபுல்லா படிச்சுட்டு கடைசி எக்ஸாம் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தமிழ் இங்கிலீஷ் படிச்சேன்னா ஒன்னால 90 out of 90 ஸ்கோர் பண்ண முடியாது. 90க்கு ஒரு 60 or 70% தான் எடுக்க முடியும். தயவு செய்து சொல்ற லாங்குவேஜும் டெய்லி அப்பப்ப ஒரு 1 hour half an hour அது என்ன பண்ணுங்க, அப்படியே தொட்டு விட்டு வந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் பிராக்டிஸா இருக்கும். அதனால 16 hours for டேக்கு அதுல 2 hours நீங்க லெஸ் பண்ணிட்டா 14 hours எப்படி திணிச்சு படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதனால இதுக்கப்புறமா வேஸ்ட் பண்ணாத. 8 மணி நேரம் நல்லாவே தூங்கலாம், நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 hours உடைய குளிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு அங்க இங்கே வேஸ்ட் பண்ணாலும் ஒரு 14 hours நீ யூஸ்ஃபுல்லா பண்ணாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரசன்டேஷன், பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது எல்லா சப்ஜெக்ட்டுமே, போத் ஆஃப் யூ சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல இருந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிரசன்டேஷன் நீங்க படிக்கிறத விட அவங்க பப்ளிக் எக்ஸாம்ல போய் பிரசன்ட் பண்ண போய் அந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அடிச்சு திருத்தி எழுதுறது, ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் கேவலமா எழுதுறது, இதெல்லாம் இந்த 34 நாட்கள் நீ எழுதி பார்த்து சரி பண்ண முடியும். இதெல்லாம் சரி பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் பண்ண முடியும். அதுலயும் சரி பண்ண அப்புறம் எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட் அது சொல்ல மறந்துட்டேன். 3 hours உனக்கு எக்ஸாம் ஹால்னா நீ பிளான் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 1 mark எழுத போறியா, 5 marks எழுத போறியா, இல்ல வந்து 3 marks எழுத போறியா, 2 marks எழுத போறியா. இன்னொரு வீடியோ நம்ம கூட தான் போறோம், எக்ஸாம்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, எக்ஸாம் ஹால்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 10 டிப்ஸ் இருக்கு. எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீ பண்ணக்கூடிய அந்த 10 இம்பார்ட்டன்ட் பத்தி இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்ல போறேன். இப்ப நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிரசன்டேஷன், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் முதலே சொல்லிட்டேன் 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தயவு செய்து தூங்கிருன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா சினிமாக்கு போறது, கேம்ஸ் விளையாடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 34 டேஸ்ல இருக்கிற கேம் என்னைக்கு வேணாலும் விளையாடிக்கலாம், சினிமா என்னைக்கு வேணாலும் பாட்டுக்கலாம், போன் என்னைக்கு வேணாலும் நோண்டிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைக்கு வேணாலும் ஜாலியா சுத்திக்கலாம், ஃபேமிலியோட என்னைக்கு வேணாலும் வெளியே போய்க்கலாம். ஆனா இந்த 12th ஒன் டைம் தான் எழுத முடியும், நீ வந்து திருப்பி எல்லாம் எழுத முடியாது. ஓகேவா? அதனால தயவு செய்து இருக்கிற டைத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க இன்ஜினியரிங் போற பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நீட் எழுத போற பசங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த 4 சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த கோர் சப்ஜெக்ட்ல உங்களுடைய கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாது. அதேதான் ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், உங்களுடைய வந்து பிசினஸ் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி, இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட். இதுல ஹிஸ்டரி ஆட் பண்ணிக்கோங்க, ஜியோகிராபி ஆட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட். இதுலயும் நீங்க ஆர்ட்ஸ் குரூப் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு கோர் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க காலேஜ் சேர்றதுக்கு இந்த கோர் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? 4th ஒன்னா நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, தயவு செய்து அவாய்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா சொல்லுவேன்,
இந்த 34 நாள் எக்ஸாம் முடிவு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது சரி வராது. ஆனா தயவு செய்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் பிளான் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஸ்டடி பிளான் போட்டுருக்கோம். கிட்ட பிடிஎஃப் இருக்கு. 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி பிளான் இருக்கு. வேணும்னா பிடிஎஃப் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் ஷேர் பண்றோம். அதை வச்சு ஸ்டடி பிளான் லாஸ்ட் 34 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஷோரா நல்ல மார்க் எடுக்கலாம். தயவு செய்து இந்த கடைசி 34 நாளை வேஸ்ட் பண்ணிடாத. வாழ்க்கையை நீ வீணாக்குறது சுமமாயிரும். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோ. 5வதா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நல்ல கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணு. ஓகேவா, நம்ம என்னதான் படிச்சாலும் கடைசி கடவுளுடைய அனுகிரகம்ன்றது வேணும். அதனால கடைசி கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு டெய்லியும் நல்லபடியா உங்க ஹெல்த் நல்லா மாத்திக்கோ. டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணு. பிரசன்டேஷன் கத்துக்கோ. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்க போறோம் அனலைஸ் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கோர்மா போட்டு வெளியே சுத்த கோர்மா பத்தி இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டாலே இந்த ஜஸ்ட் 34 டேஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது. இவ்வளவு சொல்லிட்டீங்க சார், 6 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ஸும் வரதா. ஏன்னா கோல்டன் 5 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 12th எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டுட்டோம். இன்னுமே ஒரு சில சப்ஜெக்ட் மிச்சமா இருக்கு. அது அடுத்த டேஸ்ல வரப்போது ஒரு 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ஸும் வரதா. போது தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு இன்னைக்கு 12th எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் போட்டாச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போது தயவு செய்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் மட்டும் படிச்சாலே போதும். புக் இன்னர் கொஸ்டின் 1 மார்க் புக் இன்னர் கொஸ்டின் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்கதான் போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் தயவு செய்து டே பை டே 1 கூட மிஸ் பண்ணாம படிச்சுக்கலாம். நீ கண்டிப்பா 600 அவுட் ஆஃப் 600 ஷுவரா எடுக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இனியும் நேரத்தை வீணாக்காத, நாளை வீணாக்காத. ஒன்லி 600க்கு உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாம் 600 சொல்லிட்டு நானும் அவரோட இருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.